நான் காலையில் வந்தபோது பார்த்தேன், ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு யாரோ வந்து செய்வன வச்சுட்டாங்க. ஸோ அது சொல்லும்போது அவங்க அறியாமையா அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ அவங்கள்ட்ட போய் இப்போ வந்து செய்வனன்றத மைண்ட் செட்டே வச்சுருப்பாங்க. கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க. ஸோ அவங்களால எப்படி நீங்கள் அறியாமையிலேருந்து வெளியே கொண்டு வரீங்க? அவங்களுக்கு சரி சரி பண்ணுறது எப்படி? இல்லை, இப்போ இங்கே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மருந்து இருக்கான்னு பாருங்கள், மருந்து வயித்துல வச்சுட்டாங்களான்னு பாருங்கள் அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை தான் கேட்பேன். ஒரு புளியாங்கொட்டை சாப்பிட்டுட்டீங்க, அடுத்த நாள் டாய்லெட்டில் வந்துடும். உங்களுக்கு யார் மருந்து வைக்கிறா? மருந்து வச்சு நம்ம வந்து ஒருத்தரை நோயாளி ஆக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்களே. ஈஸியாக சிஎம் ஆயிடலாம், மருந்து வச்சு ஈஸியாக மினிஸ்டர் ஆகலாம், ஈஸியாக பிஎம் ஆகலாம். மருந்து மாயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓவர் பாடி ஹீட்டு, அதனால் வயிறு வலி, ஃபேட்டு, லிவரை சுற்றி கொழுப்பு படிமங்கள் உட்காரும்போது வயிறு எப்பவுமே இற்று போட்ட மாதிரி திம்முன்னு இருக்கும். பசிங்கிறது சுத்தமாக எடுக்காது. பசி எடுக்கலைனாவே நம்ம மக்களுக்கு இயற்கையாகவே அந்த எண்ணம், நமக்கு யாரும் மருந்து வச்சிட்டாங்க அதனால் பசிக்க மாட்டேங்குது, அப்படிலாம் கிடையாது. பசின்னு ஒன்று வரல அப்படின்னா ரெண்டே ரீசன் தான். ஒன்று பித்தப்பை பாதிச்சிருக்கும், இல்லைன்னா கல்லீரல் பாதிச்சிருக்கும். இந்த 2 உறுப்புகள் பாதித்தா மட்டும்தான் நமக்கு பசியை கட்டும். வயிறு அப்பப்போ வந்து ஊதிக்கும், வயிறு இற்று போட்ட மாதிரி திம்முன்னு இருக்கும், கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிக்கும். அதில் தான் மக்கள் வந்து குழம்பிடுறது. அப்போ நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 3 நாள் நம்ம பச்சளை எடுங்க, கேஸ் ட்ரபிள் பிரிகிற மாதிரி கொடுத்துருவேன். அந்த மிளகு ரசம் பூண்டு ரசம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா 2 நாளில் சரியாயிடும். மருந்து வெளியே வந்துருச்சு போல இருக்கும்பாங்க நம்மக்கிட்டேயே.